திரு ஜென்ராம் சார் ஜென்ராம் சார், பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓட்டு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி. பிஜேபி ஸ்ட்ராட்டஜி வந்து வலிமையான என்டிஏ, மோடி கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ். டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே அலையன்ஸ், ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ். அக்னீஸ்வரன் வந்து ஏடிஎம்கே அந்த கோணத்தில் என்ன எதை முன்னிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. தாவேகா ரெண்டு கவர்மெண்ட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் எது பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் மக்கள்கிட்ட எடுபடுமா, அல்லது ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குற ஆட்சி எதிர்ப்பு மனநிலை எடுபடும்? ஆட்சி எதிர்ப்பு மனநிலையை உருவாக்க நினைப்பவர்கள் 4 தரப்புலையும் இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் அது வந்து 4 பேராலும் பகிர்ந்து கொள்ளப்படும். யாராவது ஒருத்தருக்கு மொத்தமாக போய் சேராது அப்படிங்கிற நிலையில தான் அந்த எதிர்ப்பு வந்து சிதறி கிடக்குது. திமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நான் 2018 ஒன்றாக சேர்ந்ததற்கு பிறகு ஆட்சி நிர்வாகத்தில் வர்றதுக்கு முன்னால் 2019, 2021 2 தேர்தல்கள் வந்தது. 2லேயும் வெற்றி பெற்றாங்க. அதில் 2 தேர்தல்கள்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியோடைய பெர்ஃபார்மன்ஸ் 19லேயும் ரிஜெக்டட், 24லேயும் ரிஜெக்டட். எடப்பாடி பழனிசாமியினுடைய பெர்ஃபார்மன்ஸு 2021 ரிஜெக்டட். இப்போ 2026க்கு போகிறோம். அந்த ஆட்சி காலத்தில் நடந்ததை விட மோடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய ஆட்சி பேசப்பட்டதை விட 2021க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கு ஏராளமான திட்டங்கள் பரந்த மக்களை போய் சேர்கின்றன. அது எல்லாருக்கும் தெரியும். இங்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பார்த்து வேறு மாநிலங்களில், வேறு நாடுகளில் கூட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மற்ற திட்டங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அப்படிங்கிறது கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசு துறைகளே வந்து தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பாக சான்றிதழ்களையும் ரேங்கையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் நல்ல விதமாக இருக்கு. மக்களோடு நெருக்கமாக ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார். அதனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ திமுகவை வீழ்த்துவதே எங்களுடைய லட்சியம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு நான் பொருள் என்ன நினைச்சேன்னா, பாஜக வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியில் இணைந்து கொள்ளும், அதற்கு இப்போ வந்து இப்படி ஒரு கிரவுண்டு செட் பண்ணுறாரு, 6 மாதம் கழித்து அதை அறிவிப்பார் அப்படின்னு நினச்சேன். இப்போ நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொல்லும்போது தான் விஷயமே தெரியுது. திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜக தலைமையில் நாங்கள் ஒரு 2வது பார்ட்னராக அதிமுக தன்னை இணைத்துக் கொள்ளுங்கிறதான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுக்காக இப்போவே திமுகவை வீழ்த்துவது ஒன்றே எங்கள் குறிக்கோள்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இங்கே மோடியினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்டாலினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் தான் இங்கே 2026 தேர்தலே அப்படின்னு திரு அர்ஜுனமூர்த்தி சொல்லும்போது தான் பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் கிளியராக தெரியுது. இதுவரைக்கும் இங்க போட்டியில் இருக்கக்கூடிய அதிமுக, தவேக, அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோட பார்க்கணும். அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி 2026 அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் விளக்கம் தரார், ஒரு இன்டர்பிரேஷன் தரார். கரெக்ட். இப்ப அவங்க இங்க இருக்கக்கூடிய பிற 3 கட்சிகளையும் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்கிற நிலைமை மாறி நாங்க தான் தலைமை ஏற்கிறோம், நீங்க அஜித் பவாரை போல, ஏக்நாத் ஷிண்டேயை போல, எங்க கூட வந்து சிராக் பாஸ்வானை போல எங்க கூட வந்து சேர்ந்துக்குங்க. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை நாம் வெற்றி பெற்றால் ஏக்நாத் ஷிண்டேக்கோ அல்லது ஃபட்னாவிஸுக்கோ அல்லது யாரோ ஒருவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நபர் மேலிருந்து கொண்டு வந்து நாங்கள் யாரையாவது ஒருத்தரை கூட நாங்கள் முதலமைச்சராக நிறுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கடந்த காலத்தில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை என்றால் திமுக கூட்டணி அல்லாத எந்த ஆட்சி வந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவின் ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு கடந்த காலத்தில் பேசி வந்தது இப்ப நண்பர் பேசும்போது உறுதியாக சரி. நீங்க ஒரு லாங்குவேஜ்ல சொல்லலாம், எய்தர் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆர் என்டிஏ, எய்தர் ஸ்டாலின் ரூல் ஆர் என்டிஏ ரூல், ஆர் என்டிஏ. அதுதான் ஓகே. ஆமா, என்டிஏ ரூல்ங்கிறது என்டிஏ ரூல்ங்கிற பெயர்ல இருக்கலாம், அல்லது அதிமுகங்கிற பெயர்ல இருக்கலாம், அல்லது ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். ஆனா யார் வந்தாலும் அது என்டிஏ ரூல் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.